இன்னைக்கு ஒரு டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் டீக்ளட்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் ஆயிடுச்சு. ஸோ டீக்ளட்டர் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் டீக்ளட்டரிங் பண்ணுங்க. ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதது உடஞ்ச பொருட்கள் மட்டும் இல்லை, நம்ம பயன்படுத்தாத பொருட்களையும் சேர்த்து நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் டீக்ளட்டரிங். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணும்போது வீடை மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம திங்ஸை ஓன் பண்ணுவோம், திங்ஸ் நம்மளை ஓன் பண்ணாமல் இருக்கும். ஸோ லைஃப் சிம்பிளிஃபைடாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டீக்ளரிங் பண்ணுங்கள். நான் டீக்ளர் பண்ணுற எல்லா திங்ஸுக்கும் பின்னாடி ரீசன் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் கடைசியாக நான் என்ன பண்ணுறேன் அந்த திங்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு சோஃபா கம் பெட் இருக்குது, அதை பிரித்து விட்டுக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சில ஐட்டம் மட்டும் டீக்ளரிங் பேஸ்கெட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சது இருக்குது. ஸோ அதை முதல்ல எடுத்து வச்சிடுறேன். இந்த இடத்துல தான் நான் டீக்ளட்டர் பண்ணுற எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். அதில் ஆல்ரெடி ஒரு பழைய டவல் ஒன்று இருக்குது, வேண்டாதது. ஸோ அதுக்கப்புறம் சில கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்குது. 2 ரெகுலேட்டர் உடஞ்சது, அது போட்டால் கேஸ் லீக் ஆகுது. ஸோ அந்த ரெகுலேட்டரை டீக்ளட்டர் பண்ண போகிறேன். என் பையனோட பழைய கராத்தே ட்ரெஸ், அவனுக்கு பத்தாம போன ஒரு டிஷர்ட். ஸோ இதெல்லாம் டீக்ளட்டரிக்கு எடுத்து வைக்கிறேன். அடுத்தது என்னோட ஒவ்வொரு ஷெல்ஃபாக வீடு ஃபுல்லாக ஹால், ரூம், கிச்சன் எல்லாமே நான் போய் செக் பண்ணேன். அதில் ஹாலில் பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபில் 3 புக்கு, தமிழ் புக்கு. என் ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி இதை நான் வாங்கி கொடுத்தேன். ஸோ 7-8 இயர்ஸ் இருக்கும். ஆனால் அவர் இது வரைக்கும் அதை படிக்கவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே அவருக்கு படிப்பாரான்னு கேட்டேன், வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியும். ஸோ அவரும் இல்லைன்ட்டாரு. ஸோ நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், அதை டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அடுத்து இந்த டைரி பார்த்தீங்கன்னா எழுதவே இல்லை. ஸோ என் பையனுக்கு அதை ரஃப் நோட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால புக்ஸ் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்ஸை பக்கத்தில் ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது, அங்கே போயிட்டு கேட்கலான் இருக்கேன். அடுத்தது மெடிசின்ஸ் தான். அதுவும் என் பையனோட மெடிசின்ஸ் தான் ரொம்ப நிறைய சேர்ந்து போயிருக்கு. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என் பையனோடது 2-3 தான் பெரியவங்க யூஸ் பண்ணுறது. இதில் சிலது எக்ஸ்பயர் ஆனது இருந்துச்சு. ஸோ நான் ரெகுலராக டீக்ளட்டர் பண்ணும் போதே எனக்கே தெரியாமல் எக்ஸ்பயர் ஆனது இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்களோட பீடியாட்ரிஷியன் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, ஒரு டைம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதை ஓப்பன் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அண்ட் உடம்பு சரியானோன்னா அந்த பேலன்ஸ் மருந்து இருக்கும் இல்லையா, அதை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு 2-3 மாதம் கேப் நம்ம யூஸ் பண்ணல, அப்போ திரும்ப புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பன் பண்ண பாட்டில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மழை காலம் அவனுக்கு ஒரு மருந்து மட்டும் தினமும் கொடுப்பேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா ஆல்ரெடி ஒன்று வேறு இருந்தது. அப்புறம் நிறைய அந்த சாஷே பேக்கெட்ஸ் மாதிரி இருக்குது, எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, யாருக்கு கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். 2-3 தைலம், அப்புறம் அந்த ஸ்ப்ரே பாட்டில், இது மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மெடிசன்ஸில் தான் நான் நிறைய ரிமூவ் பண்ணேன். ஸோ வீடியோ கடைசியில் தான் நான் எல்லாத்தையும் எப்படி செக்ரிகேட் பண்ணுறேன், எதை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ மட்டும்தான் புரியும். பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு 3 ஐட்டம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பு, ஒரு ஃபேஸ் பேக், ஒரு ரோஸ் வாட்டர், இது எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இது ஏன் டீக்ளட்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் மண்டே அன்னைக்கே போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, 20 திங்ஸ் ஐ டோன்ட் பைன்னு. அந்த வீடியோவில் நான் ஏன் ரீசன் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து இந்த லிண்ட் ரோலர், நான் எலக்ட்ரிக் லிண்ட் ரோலர் வாங்கிட்டேன். ஸோ லிண்ட் ரிமூவர் வாங்கிட்டேன். ஸோ இந்த லிண்ட் ரோலரை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். லிண்ட் ரோலர்னால் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த நூலாக உள்ளன்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, சோஃபாலெல்லாம். என்னோடது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சோஃபா, அதில் நூலாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதை ரிமூவ் பண்ணுறது தான் லிண்ட் ரோலர். அது எலக்ட்ரிக் ஈஸியாக இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட வார்ட்ரோப்பில் ஒரு 2 டிஷர்ட் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. இந்த ரெட் கலர் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக போட்டு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணது. கழுத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கி இருக்க மாதிரி இருக்கும், அதனால நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுடிதார் ரிமூவ் பண்ணுறேன். 2மே ரொம்ப பழசு தான், எப்படியும் 5+ இயர்ஸ் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் கொஞ்சம் நூல் லைட்டாக ஒரு இதில் மட்டும் நூல் எடுத்துகிட்டு வந்துருச்சு, இன்னொன்று நல்லாயிருக்கு.
ஸோ அதை டொனேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு இன்ஸ்கர்ட். இந்த பாடியோட ஷேப் வேர் மாதிரி ஷேப் வேர் தான். ஸோ அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை போட்டிருந்தா நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளே வந்து அப்படியே சுருண்டுக்குது. ஸோ அதை வந்து அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நான் போட்டுக்க மாட்டேன். இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஹேண்ட்பேக் வாங்கணும்னு. ஸோ அதை ஃபைனலாக வாங்கிட்டேன். ஸோ அதனால் என்னோட பழைய 2 ஹேண்ட்பேக்கையும் வந்துட்டு நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு பேக் பேக்கும் இருக்குது. வெக்கேஷன் போனால் அதான் எடுத்துப்பேன். இந்த ஹேண்ட்பேக் நான் நார்மலாக வெளில போகும்போது எடுத்துப்பேன். ஸோ வந்துட்டு 2 சுடிதார், ஒரு 2 டிஷர்ட், அது ஒரு இன்ஸ்கர்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோல்ட் பண்ண போகிறேன் இப்போது. ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லா ஏரியாவுமே செக் பண்ணிட்டேன். கிச்சனில் நிறைய டீக்ளட்டரிங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சனில் எனக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு அந்த 3 பாட்டில் முன்னாடியே எடுத்து வச்சது மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவும் கிச்சன் திங்ஸ் இல்லை. என் ஹஸ்பண்டோடதுலேயும் ரொம்ப இல்லை. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என் ஹஸ்பண்ட் என்னை விட குறைச்சி கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் டீக்ளட்டர் பண்ணேன் இல்லையா? ஸோ உள்ளே எதுவும் இல்லாமல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்ஸ் ஏதாவது டீக்ளட்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி தரோவாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வாட்டி நம்ம அஷ்யூர் பண்ணிக்கிறது நம்மளுக்கு பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோடு வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 2-3 தோடு எனக்கு வந்து இந்த ஹூப்ஸ் இருக்கும் இல்லையா? ஹூப்ஸ் இல்லை, ரிங் மாதிரி போடுற தோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் பழசு ஒரு 2-3 நான் போடாததை வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 and 1 ரூல் ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ அதை ரிமூவ் இது 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டு. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு போடல. இந்த பிம்பிள் பேட்ச் வந்து டோட்டல் வேஸ்ட்டு. அது ஒன்றுமே ஆகல அந்த பிம்பிள் பேட்ச்சு. ஸோ வந்து அதை ரிமூவ் பண்ணுறேன். அதை இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து இந்த பாக்ஸில் எதுவும் இருக்குதான்னு பார்த்தேன். அவ்வளோவா எதுவும் இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் அதில். ஸோ அதில் வந்து ரீஆர்கனைஸ் தான் அதை பண்ணணும். டீக்ளட்டர் பண்ணுற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நான் டீக்ளட்டர் பண்ணுறது. இதில் வந்துட்டு நான் டொனேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்க ட்ரெஸ்ஸு அதெல்லாத்தையும் மட்டும் ஒரு இதில் எடுத்து வைக்கிறேன். ஸோ யார் வாங்கிப்பாங்கன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஆர்ஃபனேஜ் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது இந்த டென்ட்லலாம் தங்கியிருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு அதுக்கு வந்து இடம் விட்டுருக்காங்க. இங்கே வந்து டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே டொனேட் பண்ணலாம். இந்த தோடையுமே சேர்த்து நான் டொனேட் பண்ணுறதோட வச்சுட்டேன். இந்த மெடிசின்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆனது, பழைய மெடிசின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ட்ராஷ் தான் பண்ண போகிறேன். இன்க்ளூடிங் இந்த பிம்பிள் பேட்ச்சு, ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் இதையும் வந்துட்டு நான் ட்ராஷ் தான் பண்ண போகிறேன். அண்டு மற்ற ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு நான் எடைக்கு போட போகிறேன். அந்த ரெகுலேட்டர், அந்த கிளாஸ் டப்பா அது எல்லாத்தையும். இந்த புக்ஸ் வந்துட்டு லைப்ரரியில் போய் கேட்க போகிறேன் வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அந்த ஹேண்ட்பேக்கும் வந்து யாராவது டொனேட் பண்ணால் யாராவது வாங்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருவேன். ஸோ அப்படி தான் பிரிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.